கத்தோலிக்க திருச்சபையில் இன்று முதன்மையாக இயேசுவின் திரு இருதய பெருவிழா கொண்டாடப்படுகிறது. இது ஆண்டவரின் அன்பையும் இரக்கத்தையும் நினைவு கூறும் மிக முக்கியமான பெருவிழாவாகும். இன்றைய நாளில் நினைவு கூறப்படும் புனிதர்களில் குறிப்பிடத்தக்கவர் புனித ஒனுப்ரியூஸ். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் என்று நம்பப்படுகிறது. இளம் வயதிலேயே இறைவனின் அன்பால் ஈர்க்கப்பட்ட அவர் உலக வாழ்க்கையை விட்டு விலகி துறவற வாழ்வை தேர்ந்தெடுத்தார். அவர் எகிப்தின் பாலைவன பகுதிக்குச் சென்று அங்கு ஜெபம், தவம் மற்றும் இறை தியானத்தில் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தார். உலக சுகங்களையும் செல்வங்களையும் துறந்து முழுமையாக இறைவனை மட்டுமே நம்பி வாழ்ந்த ஒரு மகத்தான துறவியே புனித ஒனுப்ரியூஸ். புனித ஒனுப்ரியூஸ் மனிதர்கள் வாழாத கடுமையான பாலைவனத்தில் தனிமையாக வாழ்ந்தார். அவருக்கு வீடு இல்லை, அவருக்கு செல்வம் இல்லை, அவருக்கு மனித ஆதரவும் இல்லை. ஆனால் அவருக்கு இறைவன் இருந்தார். பாரம்பரிய வரலாற்றின்படி பல ஆண்டுகள் பேரிச்சம்பழங்களையும் இறைவன் வழங்கிய அருளையும் நம்பி வாழ்ந்தார். அவரது வாழ்க்கை முழுவதும் ஜெபமும் இறை அன்பும் நிறைந்திருந்தது. ஒரு நாள் துறவி செயின்ட் பாஃப்னியூத்தியஸ் பாலைவனத்தில் பயணம் செய்தபோது ஒனுப்ரியூஸை சந்தித்தார். அப்போது ஒனுப்ரியூஸ் தனது வாழ்க்கை கதையை அவரிடம் பகிர்ந்தார். சில நாட்களுக்கு பிறகு அவர் அமைதியாக இறைவனிடம் சேர்ந்தார். பாஃப்னியூத்தியஸ் அவரை அங்கேயே அடக்கம் செய்து அவரது புனித வாழ்க்கையை உலகிற்கு எடுத்துச் சொன்னார். புனித ஒனுப்ரியூஸ் நமக்கு சொல்லும் செய்தி: இறைவன் மீது முழு நம்பிக்கை வையுங்கள். உலக ஆசைகளை விட இறை அன்பை முதன்மைப்படுத்துங்கள். தினமும் ஜெபத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள். தனிமையிலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை நினைவு கூறுங்கள். புனித ஒனுப்ரியூஸே, இறைவன் மீது உறுதியான நம்பிக்கையுடன் வாழ எங்களுக்காக மன்றாடும். ஆமீன்.